டேய் என்னடி எப்போ பார்த்தாலும் பிஸி பிஸினே வருது. எங்கடா வாழ்த்தார் எங்கள் அம்மா யூஸ் பண்ணியிருக்காங்கடா என் மொபைல் எடுத்து. சரி அதை விடு, நான் ஜிஆர்எம் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன்டி, நீ அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிடு. ஓகேடா வாழ்த்தார், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுறேன். சொல்லு காவியா. வாழ்த்தார் நான் அந்த காலேஜில் தான் ஜாயின் பண்ண சொன்னேன், ஆனால் எங்கள் அப்பா வேற காலேஜில் என்ன ஜாயின் பண்ணி விட்டாரா. என்னடி நான் உன்னை நம்பி தானே அங்கே ஜாயின் பண்ணேன், நீ தாங்க ஜாயின் பண்ண சொன்னேன். வாழ்த்தார் நான் எங்கள் அப்பா தான்டா அழுது பிடிச்சி கேட்டேன், ஆனால் எங்கள் அப்பா வேற காலேஜில் ஜாயின் பண்ணி விட்டாரா. என்னடி இப்படி பண்ற? சரி விடு, நான் போறப்பெல்லாம் உன்னை வந்து பாத்துக்கிறேன். சரிடா வாழ்த்தார். அம்மா நான் அந்த பிள்ளைய லவ் பண்றேன். யாருடா அந்த பொண்ணு? அழகா இருக்குடா. மச்சான் மச்சான் வண்டி பாட்டு மச்சான், அது உன் ஆள் மாதிரி தெரியுதுல்ல. ஹலோ காவி, எங்க இருக்க? வாழ்த்தார் நான் அப்பா கூட வெளியில வந்திருக்கேன்டா, கால் பண்ணாத. பேசிட்டு இருக்கேன். டே மச்சான், வாங்க 12th காரனுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு இருக்கடா. இப்பதான் புரியுது, ஸ்கூல் படிக்கிறப்போ February 14 அன்னைக்கு லீவ் விட்டாங்க. தம்பி, அன்ஃபார்ச்சுனேட்லி நாளைக்கு உங்களுக்கு லீவ் விட்டாங்கப்பா. நீங்கள் திங்கக்கிழமை வந்தால் மட்டும் போதும். இப்போதான் அந்த தாயிலி உள்ள பூந்து லவ் பண்ணியிருக்கான். ஐ லவ் யூ டூ. நான் லவ் யூ சொல்லவே இல்ல. அப்போ என்ன சொன்ன? எப்போ? இப்போ நான் எதுவுமே சொல்லலையே. அப்போ என்ன சொல்லல? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. சும்மாடா மச்சான், நாங்கள் ஸ்கூல்லேயே நோட் பண்ணோம்டா, நீ தான் கேட்க. ஐசேஜில் வர விட்டுமா இருக்கான், இவனை போய் எப்படி மச்சான்? ஹலோ வாழ்த்தார், அதை நம்ம மீட் பண்ணலாம்டா, பேசணும். எனக்கு முன்னாடி அவ முந்திக்கிட்டா. அஞ்சல மச்சாவோ எப்போ பேசாராம சரி. சொல்லு, பேசணும்னு சொன்னேன். எப்படி சொல்லுன்னு தெரியலடா வாழ்த்தார். நான் அப்பாட்ட நம்ம மேட்ரை சொன்னேன்டா, எங்கள் அப்பா எனக்கு ஒத்துக்கவே இல்லை. அவர் ஏதோ ஒரு அலைன்ஸ் பார்த்துட்டாரா, அதை கத்திக்கிட்டாதான் நான் உயிரோட இருப்பேன், இல்லை நான் செத்துறேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாரா. நானும் வேற வழி இல்லாமல் ஓகே சொல்லிட்டேன்டா. உங்க அப்பா மாப்பிள்ள பார்த்துட்டாரா இல்லை நீ மாப்பிள்ள பார்த்துட்டியாடி? சீ வாழ்த்தார், என்ன அப்படி பேசுற? இப்படி பேசுவா? என்ன லவ் பண்ணிட்டு இன்னொருத்தன் கூட உட்காந்துருக்கேன், வெக்கமா இல்லையாடி? நேற்று தான் பார்த்தேன், எங்க காஃபி ஷாப்ல ஒருத்தன் கூட உட்காந்துட்டு இருக்காச்சு. ஹலோ வாழ்த்தார், கொஞ்சம் மரியாதையா பேசு. உனக்குலாம் என்னடி மரியாதை? என் ஃப்ரெண்டு ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்கடி, நான் தான் கேட்கல. நீ நல்லவன், அவங்க கூட சண்டைக்கு போனேன்டி. எப்போ கால் பண்ணாலும் பிசி பிசின்னு வரப்பே நான் கணிச்சிருக்கணும்டி. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த பையன் தான் லவ் பண்ணிட்டு, நீ தான் தப்பா புரிஞ்சுட்டேன், பின்னாடி சுத்திட்டு இருந்த. நீ அவனை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு எதுக்கடி ஓகே சொன்ன? டே நான் அன்னைக்கே சொல்லலாம் தான்டா பார்த்தேன், ஆனா அவன் பல்ல பாக்குறப்ப பயமா இருந்துச்சு, நீ ஏதோ கடிச்சிருவியோன்னு. கோத்தா கலட்டி விடுறதுக்கு அருமையான காரணம். ஏ காவியா, காவியா சாரி காவியா, அவ்வளோ நேரம் ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன்டி. ப்ளீஸ் காவியா, என்னை விட்டு போயிடாத காவியா. எங்க அம்மா எல்லாத்துட்டையுமே நீ தான் ஆளு, நான் உன்னை தான் கட்டிக்க போறேன்னு சொல்லி வச்சிட்டேன் காவியா. இல்ல வாழ்த்தா, நான் அவனை தான் கட்டிப்பேன். பாய், லெட்ஸ் பிரேக். இதுக்கப்புறம் நான் அவனை சந்திக்க மாட்டேன், நீ என்ன சந்திக்காத. அப்படி அவன்கிட்ட என்னடி இருக்கு? ஹி இஸ் எ வெரி குட் ஆக்டர். எது ஆக்டரா? எனக்கு நீ தாண்டி வேணும், நீ இல்லாட்டி நான் செத்துருவேண்டி. போய் செத்து போ. டே மச்சான், இன்னும் எத்தனை வருஷத்துக்குடா இப்படியே இருக்க போற? ஒரு நல்ல வேலைக்கு போனா பொண்ணுங்களே தேடி வரும் மச்சான். ப்ளீஸ்ரா புரிஞ்சுக்கடா, ஒரு வேலைக்கு போ மச்சான். சும்மா இரு மாப்ள. ஹே வாழ்த்தார், நல்லா இருக்கியாடா? இது என் ஹஸ்பண்ட். ஹாய் ப்ரோ. இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன வேலைக்கு போயிட்டு இருக்க? லோடு தூக்க எதுவும் புரியா? மளிகை எதுவும் வேலை பார்க்குறியா? ப்ரோ, எங்கள் கம்பெனியில் கூட்டுற வேலை இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது ப்ரோ. பேசாம நீங்கள் வரீங்களா? நான் சொல்லி உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். டே வேலை மட்டும் பார்த்துட்டு போ. 50,000 சம்பளம் வேணும், என்ன பெரிய பூட்டியா? போட அடிச்சு மண்டையை பொழுது விட்டுற போறேன். சி ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கான் பாரு, வாங்க நம்ம போவோம். பாவம்னு சொல்லிட்டு உங்களை கூட்டுற வேலைக்கு கூப்பிட்டான் பாரு. சி வரேன்டா ஃபெயிலியர் பாய்ஸ். ஒரு வகையில் என்னை விட்டு போனது நல்லதுதான். ஏன்னா மச்சான், இந்த 5 லட்சத்துக்கு இந்த இடத்த வாங்கி போடுறா.
அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, இந்த இடம் நான் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம் ப்ரோ. 30 லட்சம் ப்ரோ. அந்த இடத்த ஆல்ரெடி 2 பேர் பார்த்து வச்சுட்டு போயிருக்காங்க ப்ரோ. 35 லட்சத்துக்கு உங்களுக்கு வேணா சொல்லுங்க. சரி ஓகே ப்ரோ, வாங்கிக்கலாம். I need this place. Can you sell it to me? Definitely. Give me 1 crore and buy it. We are talking from Bangalore. We like your place very much. Can you give us that place? We are worth 1,000 crore. We are going to start a big company there. 1,500 crore final price. மச்சான், நாளைக்கு எந்த கம்பெனிடா போய் வாங்கலாம்? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு மாப்பிள்ள. காவியா புருஷன் எந்த கம்பெனில வேலை பார்க்குறான்? LGR கம்பெனி. வண்டி எடு போவோம். We will give you 500 crores to give us this company. What? அடே உன்னை யாரா இங்கே கம்பெனிக்குள்ளே விட்டது? வெளியில் போக மாட்டியா? உனக்கு இந்த கம்பெனியில் கூட்டு வேலை கூட வாங்கி தர மாட்டேன். Excuse me, இனிமேல் இந்த கம்பெனிக்கு இவர் தான் ஓனர். இந்த கம்பெனியை அவங்க வாங்கிட்டாங்க, ஸோ நீ இவங்க சொந்தத்துக்கு நடந்துக்கோங்க. தம்பி காவியா புருஷன் யாருப்பா? நீ உனக்கு வேலை புண்டை கிடையாது. நீ முன்னாடி வந்து கிளம்பு. ஐயா சாமி, ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி, ப்ளீஸ் ஐயா. உங்களுக்கு இந்த கம்பெனியில் சேலரி எவ்வளோ தராங்க? சார் 50K சார். இன்னையிலேருந்து உங்களுக்கு 1 lakh சேலரி. வேலையை கொஞ்சம் வேகமாக பாருங்க. சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். ஐயா சாமி. அம்மா உங்களுக்கு எவ்வளோ முன்னாடி கொடுத்தாங்க? 12,000 நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு 50K சேலரிமா? ரொம்ப நன்றியா சார் ப்ளீஸ் சார், உங்க காலர் சுவன்ஸ் கேட்குறேன் சார் ஏன்னா வேலை போட்டு கொடுங்க சார். மச்சான் பாவமா இருக்குடா, கதறான்டா. சும்மா இரு மாப்பிள்ள. சந்தில கூப்பிட்டு சங்கல முடிச்சா புண்டாம இங்க. லவ் பண்ற பொண்ணு விட்டு போயிடுச்சுன்னு ஃபீல் பண்றியா தல? ஃபீல் பண்ணு புண்டாமான அப்படிலாம் இருக்காத. ஒழுங்கு புண்டா வேலைக்கு போடா. விட்டு போனவளை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத மச்சான். நம்மளுக்கு அதையும் தாண்டி குடும்பம்னு ஒண்ணு இருக்கு. நீ செத்து போனா 2 நாள் ஃபீல் பண்ணுவாளா? 3வது நாள் கல்யாணம் பண்ணிட்டு தீபாவளிக்கு 7 ஷாட் விட்டுருக்கோம் கூட. இறந்துட்டா 1 வாரம் அவன் உன்னை நினைச்சு பாப்பா. வாழ்ந்து காமி தலை எல்லா நாளுமே உன்னை நினைச்சு பாப்பா. அவளுக்கு மேல ஒரு படி வாழ்ந்து காட்டுவோம் நண்பாவா. எங்க வாடகை கொடுக்காதனால ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. இட்லி ஊத்த மாவுக்கே காசு இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவ வேற சொந்தமா கடையை போட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்பா நாளைக்கு ஸ்கூலில் எனக்கு 5 லாங் சைஸ் நோட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. வாங்கிட்டு வரலன்னா கிளாஸ்க்குள்ள விட மாட்டாங்களாம். சும்மா இல்ல, காசு இல்லடா பலிக்கு. அப்பா உங்களை அந்த அண்ணா கூப்பிடுறாங்க. நாளைக்கு கம்பெனில போய் ஜாயின் பண்ணிக்க. ஐயா வால்டர் சார் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். உங்க 2 பேத்துக்காகவும் இல்லை, அந்த பையனுக்காக. வீடியோ நல்லா பண்றியப்ப. அப்படியாப்ப ரொம்ப தேங்க்ஸ் பு. அப்படியே லைக் போட்டுடலாம்ல பு? வாங்கிக்க இப்போ, உனக்கு இல்லாமையா? லைக் தானே, வாங்கிக்க. அப்படியே 2 கமெண்ட் போட்டுட்டு போறது பு. வாங்கிக்க இப்போ, கமெண்ட் தானே 3 கமெண்ட் கூட போறேன் இப்போ. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ல பு? இல்லப்பு, அது முடியாதப்பு. ஏன் பு? ஆமாப்பு, அது முடியாதப்பு. அது மட்டும் கேட்காதப்பு. சப்ஸ்கிரைப் பண்ணு பு. என்ன பு?